ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜமீர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாருங்கள், ஆலிவேரா ஜெல் வீட்டிலேயே நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் எப்படி நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலான்னா, இது ஒரு சின்ன இதாக தான் நான் வாங்கி வச்சேன். இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அழகாக இப்போ நம்ம ஆலிவேரா ஜெல்லை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுக்கும்போது இதில் ஒரு மஞ்சள் கலரில் திரவம் மாதிரி வரும். அதை என்ன செய்ய, ஒரு மணி நேரத்தில் அதில் கொஞ்சம் காவாசி தண்ணி ஒரு இதில் வச்சு, பாத்திரத்தில் வச்சு அதில் நம்ம ஆலிவேரா ஜெல்லை போட்டுட்டோம்னா அது எல்லாமே அந்த திரவம்லாம் வெளியாகிடும். அது நம்ம திரவத்தோடு யூஸ் பண்ணால் அது நம்ம ஸ்கின்னுக்கு ஏதாவது அலர்ஜி வந்துடும். அதனால நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மணி நேரம் இல்லைனாலும் ஒரு 1/2 ஹவராவது வச்சுருக்குன்னு. வாங்க, இது இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கலாம். கழுவும் போதே பாருங்கள், மஞ்சள் நிறத்தில் அந்த இது தெரியுது. இப்போ நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். 1 மணி நேரம் ஆச்சு. அந்த ஓரத்தில் அந்த மஞ்சள் நிற ஸ்கின் இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ண முடியும். பாருங்கள், அந்த ஓரத்தில் மஞ்சள் இதாக இருக்குது பாருங்கள், அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரத்தில் ஒரு முள் மாதிரி இருக்கும். அதை மெதுவாக நம்ம கத்தியால் கட் பண்ணால் ஈஸியாக வந்துடும். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கற்றாழை ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இது உங்கள் வீட்டில் இருந்தால் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இதில் ஜூஸ் குடிக்கலாம். நம்ம தலைக்கு கூட இதை தேய்ச்சி குளிக்கலாம். பொடுகு தொல்லை இது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. பாருங்கள், மேலே அந்த பட்டையை மெதுவாக எடுத்துக்கலாம். மெதுவாக எடுத்துகிட்டு இந்த உள்ள ஜெல்லை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்குவோம் ஜெல்லை. இது கொஞ்சம் வலுவலுன்னு தான் இருக்கும். நல்லா டைட்டாக கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம அந்த ஜெல்லை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் வளவளப்பாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் எடுக்க பழகிடும். ஜெல்லை இது மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, இது முக்கியமான ப்ராசஸ்ஸுங்க. நல்லா கழுவி இதை எடுக்கணும். கழுவி வடிகட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். இதோடு நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, வேப்பிலை சேர்க்க போகிறேன். ஒரு 20 வேப்பிலை சேர்த்துருக்கேன். இது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது. ஒரு கிருமி நாசினி கூட இது. அப்புறம் பார்த்திங்கன்னா துளசி இலை, இது ஒரு 10-15 இலை சேர்த்துருக்கேன். இது இயற்கையான அந்த கலர் கிடைக்கணுன்னு தான் இதை சேர்த்துருக்கேன். இது ஒரு மிக்ஸி பவுலில் நல்லா அரைச்சிட்டு நம்ம ஒரு துணியை போட்டு நம்ம இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன இலை, அந்த ஆலிவேராவில் உள்ள அந்த பச்சை அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா இதில் சுத்தமாக வடிகட்டி வந்துடும். இப்போ தண்ணி சேர்க்காம தான் இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு தவா ஏதாவது, நம்ம கடாய் ஏதாவது வச்சு நம்ம இதை ஊற்றிக்கலாம். இதோடு நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, அகர் சேர்க்க போகிறோம். அதாவது கடல் பாசி சேர்க்க போகிறோம். இது நல்லா கரையிற அளவுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் கரைஞ்சிரும். நல்லா இதோட நான் எந்த அளவுக்கு ஜெல் எடுத்தனோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த கடல் பாசி சீக்கிரம் கரையும். ஒரு 5 நிமிஷம் கரைஞ்சோடனே அதை வடிகட்டி எடுத்துணும். திருப்பி வடிகட்டணுங்க. வடிகட்டி எடுத்தால் ஒரு பவுலில் ஊற்றணும். இதோடு நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, பாதாம் ஆயில் சேர்க்க போகிறேன். ஆல்மண்ட் ஆயில்னு சொல்லுவாங்க, அதை நான் சேர்க்க போகிறேன். இது ஒரு வாசத்துக்காக தான். நீங்கள் ஏதாவது ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். அது கூட கெமிக்கல் இருக்கும். நம்ம இதை இயற்கையாகவே நம்ம தயாரிக்கிறதுனால இந்த ஆயில், கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆல்மண்ட் ஆயில் தான் சேர்க்கணுன்னு இல்லை, நான் சும்மா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க.
ஆறோட்ட பிறகு இந்த இதில் ஒரு கிளாஸ் பவுலில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஜெல் வடிவில் இருக்கும். இதை நம்ம மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சோம்னா நல்லா அந்த திரண்டு இல்லாமல் நல்லா ஜெல்லு மாதிரி இருக்கும். பாருங்கள், மிக்சியில் ஒரு அடி தான் அடித்தேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நல்லா ஸ்டோர் பண்ணி நம்ம வெளியிலே வச்சுக்கலாம். 30 நாள் கூட வெளியிலே வச்சுக்கலாம், 1 மாதத்துக்கு. நல்லா கெட்டு போகாது. நம்ம தண்ணி இல்லாமல் சேர்த்ததுனால இது கெட்டு போகாது. பாருங்கள், கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் நைட்டு படுக்கும்போது ஸ்கின்னில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஸ்கின்னு நல்லா க்ளோவிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.